அது பட்டணத்துல இருக்கிற இந்திர பவன மாதிரி இருக்கிற விலை உயர்ந்த வீடு. வீட்டு நடுவுல சுதாகர் ஹால்ல உக்காந்துக்கிட்டு ஹாயா பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. சுரேகா உக்காந்துக்கிட்டு பலமா யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அத பார்த்த சுதாகர் சுரேகா கிட்ட வந்து, சுரேகா, என்ன ஆச்சு? இப்பெல்லாம் நீ பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கியே. கொஞ்ச நாளாவே பாத்துக்கிட்டு இருக்க. என்ன விஷயம்? ஏங்க, நம்ம சுரேஷ் படிப்பு முடிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இவ்வளவு நாளா நம்ம ஆபீஸ் வேலையெல்லாம் அவன் தானே பாத்துக்கிறான். அவனுக்கும் செய்ய வேண்டிய கடமையை நம்ம செஞ்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம கடமை தீந்துரும்ல. ஆமா சுரேகா, நீ சொல்றது என்னவோ உண்மைதான். ஆனா நம்ம சுரேஷுக்கு எந்த மாதிரி ஒரு பொண்ணை தேடுறதுன்னு தானே பாயிண்டே. இதுல யோசிக்க என்னங்க இருக்கு? நல்ல படிப்பு படிச்ச பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, இல்லனா ஃபாரின்ல செட்டில் ஆயிருக்கிற மாதிரி அவங்க பொண்ணு, அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். வெளியே போனா ஃபாரின் மருமகன்னு எனக்கும் பெருமை இருக்கும்ல. ஆ சுரேகா, கௌரவம், பணம், சொத்து எல்லாமே முக்கியம்தான். இருந்தாலும் இங்கிட்டு பத்தி எல்லாம் தெரியணும்ல. அதனாலதான் என் தங்கச்சி சுப்பம்மா பொண்ணு அவனி இருக்கால, ரொம்ப சம்பிரதாயமான பொண்ணு. இப்பதான் படிப்பு முடிச்சா. நம்ம வீட்டு மருமகளா அவனி வந்தா நம்ம வீடு நல்லா இருக்கும். என்ன சொல்ற? சுதாகர் சொன்ன உடனே சுரேகா ஷாக் ஆகி சோஃபால இருந்து எந்திரிச்சு நின்னு, ஏங்க, என்ன சொன்னீங்க? அவனியா? ஐய, அந்த கிராமத்து பொண்ணு என் பையனுக்கு செட் ஆவாளா? அவ ஒரு நாள் ஆச்சு ஏசில உக்காந்து இருப்பாளா? ஏசினா என்னன்னாச்சு தெரியுமா? பீஸா, பர்கர் இத பத்தி அவளுக்கு தெரியுமாங்க? அவ என்னைக்குமே என் புள்ளைக்கு செட்டே ஆக மாட்டா. சுரேகா, நம்ம இந்த நிலைமைக்கு எப்படி வந்தோன்னு நீ கொஞ்சமாச்சு யோசிக்கிறியா? என் தங்கச்சி சுப்பம்மா நம்ம கஷ்டப்படுற நேரத்துல அவளோட நகை, சொத்து எல்லாத்தையும் வச்சுதானே பணத்தை கொடுத்தா. நம்ம பழச எதுவுமே மறக்க கூடாது தெரியுமா? அதுக்குன்னு என் பையனுக்கு அந்த பொண்ணு கூட கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கணுமா? அவங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அவ்வளவு பணம் கொடுங்க. இல்லனா கொஞ்சம் நிலமாச்சி எடுத்து அவங்க பேர்ல எழுதி வைங்க. அத தவிர என் பையனை கல்யாணம் பண்ணிக்க நான் ஒத்துக்க மாட்டேன். என் பையனோட ஸ்டேட்டஸ் என்ன, அந்த பொண்ணோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு அப்பா அம்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது சுரேஷ் அந்த நேரம் பார்த்து ஹாலுக்கு வந்தான். ஹாய் மம்மி, ஹாய் டாடி. என்ன ரெண்டு பேரும் ரொம்ப பயங்கரமா ஏதோ விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்றீங்க? சுரேஷ், நாங்க ரெண்டு பேரும் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதான்ப்பா, உன்னோட கல்யாண விஷயம். உன் அத்தை பொண்ணு அவனிய உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா உங்க அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறா. சுரேஷ், நீயே சொல்லுப்பா, நீ படிச்ச படிப்புக்கும் உன்னோட ஈடுக்கு அந்த பொண்ணு ஈடாக முடியுமா? சுரேஷ், உனக்கு தெரியாதாப்பா, நம்ம அத்தை குடும்பம் நம்ம நல்லா இருக்கிறதுக்கு எவ்வளவு எல்லாம் உதவி செஞ்சிருக்காங்கன்னு. அம்மா, எனக்கு அப்பா சொல்றது சரின்னு தோணுது. அம்மா, சிட்டில இருந்து வர பொண்ணுங்களுக்கு வீட்டு நாட்டு நடப்பெல்லாம் தெரியாதுமா. அவங்க எப்பவுமே ஸ்டாண்டர்டா இருக்கணும் தான் நினைப்பாங்க. நான் ஊருக்கு போனப்போ அவனிய பார்த்தேன். டாடி, எனக்கு அவனி ஓகே தான். நீ கூட என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறல. அந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற. ஆனா அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு செட் ஆகலனா அப்புறமா தானே இருக்கு உங்களுக்கு. ஒரு நாள் சுதாகர் அவரோட ஃபேமிலிய கூட்டிக்கிட்டு கிராமத்துக்கு போனாரு. அண்ணி, அண்ணி வாங்க, நீ எப்படி இருக்கீங்க? அப்பா சுரேஷ், எப்படிரா இருக்க? எவ்வளோ பெரியவனா வளர்ந்துட்ட. தம்மான் துண்டு இருக்கும்போது பார்த்தது. அம்மா, தங்கச்சி, நான் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசலான்னு தான் இங்க வந்தேன். அப்படியா? என்னன்னு அந்த முக்கியமான விஷயம்? நாங்க கஷ்டத்துல இருக்கும்போது நீ எவ்வளவோ உதவி செஞ்சிருக்க. அதனால இப்ப என் பையனுக்கு பொண்ணை தேடுறோம். உன் பொண்ணு அவனிய கொடுத்தா நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். அண்ணே, என்னென்ன சொல்றீங்க? என் பொண்ணு அவனிய உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கிறீங்களா? இது நாங்க செஞ்ச புண்ணியம். சுகுணா, இது உன்னோட அதிர்ஷ்டம் இல்ல, எங்களோட அதிர்ஷ்டம். இப்படி ரெண்டு வீட்டுக்காரங்களும் உக்காந்து கல்யாணத்தை பத்தி பேசி முடிவெடுத்தாங்க. அவனி சுரேஷ் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து வெக்கப்பட்டாங்க. இப்படி கொஞ்ச நாள்லயே அவனி சுரேஷுக்கு கல்யாணமாயி அவனி மருமகளா சுரேகா வீட்டுக்கு வந்தா. மாமியார் வீட்லயே அவனி காலடி எடுத்து வச்ச உடனே அன்னைக்கு விடிகால நேரத்துல 4 மணிக்கு எந்திரிச்சு வாசல்ல கோலம் போடலான்னு வெளியே வந்தா. அந்த வீட்டுக்கு இருக்கிற வாட்ச்மேன் அவனிய பார்த்து ஆச்சரியப்பட்டான். என்னம்மா, இவ்வளோ காலையில எந்திரிச்சு வேலை செய்ய வந்துட்டீங்க? எங்க வீட்ல எல்லாம் இவ்வளவு காலையில எந்திரிச்சு வேலை செஞ்சு பழக்கம். அது மட்டும் இல்ல, இவ்வளவு காலையில எந்திரிச்சு
கோலம் எல்லாம் போட்டதுன்னு லக்ஷ்மி தேவி வீட்டுக்குள்ள வரும். உங்க பழக்க வழக்கம் நல்லா இருக்குமா? இப்படி அவனே காலையில எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டா. சுரேகா காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு கீழே வந்து கோவப்பட்டு ஜோரா கத்திக்கிட்டு, அவனி என்னடி என்னோட இட்டாலியன் டைல்ஸ்ல என்னடி போட்டு வச்சிருக்க? இது உன்னோட கிராமம் கிடையாது, என்னோட சிட்டி. அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை, எனக்கு இந்த மாதிரி பழக்க வழக்கம் தான் அத்தை தெரியும். சுரேகா எதுக்கு கத்துற? வீட்டுக்கு கோலம் போட்டு வீடு பாத்தியா பார்க்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. உங்களுக்கு என்ன, வீட்டுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தா இது என்ன கோலம்னு என்னதானே பார்த்து சிரிப்பாங்க. அவனி எதுவுமே பேசாம அவ நேரா கிச்சனுக்கு கிளம்பி போயிட்டா. அதே மாதிரி அவளோட பழக்க வழக்கங்க மாதிரி வெள்ளத்துல காப்பி போட்டு கொண்டு வந்தா. அப்பா எவ்வளவு நல்லா இருக்குமா இதோட ருசி. சுரேகா நீயும் ஒரு தடவை குடிச்சு பாரு. நீ வைக்கிற அந்த தண்ணி டீயோட சூப்பரா இருக்கு. சுரேகாவுக்கும் காஃபி கொடுத்தாலும் சுரேகா குடிச்சிட்டு எதுவுமே சொல்லல. அவனி சிட்டியோட லைஃபுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒத்து போனாலும் அவளோட கிராமத்து சமையல இருந்து வெளியே வரல. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அவனி எண்ணெய் கத்திரிக்காய், பருப்பு சாம்பாரு, வடை அப்படின்னு தடபுடலா சமைச்சிருந்தா. சமைச்ச வாசனை ஊரு முழுக்க பரவிச்சு. அப்பவே பக்கத்து வீட்டு பார்வத்தம்மா அந்த வாசத்துக்கு வீட்டுக்கு வந்தாங்க. என்ன சுரேகாம்மா, உங்க வீட்ல இருந்து சமையல் கட்டுல இருந்து அற்புதமான வாசம் வருது, என்ன சமைக்கிறீங்க? நான் ஒன்னும் செய்யல, என் மருமக கிராமத்து சமையல செய்யறா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவனி பார்வத்தம்மா கையில வடைய கொண்டு வந்து கொடுத்தா. பார்வத்தம்மா அந்த வடைய சாப்பிட்டு, ஆஹா இந்த வடை எவ்வளவு அற்புதமா இருக்கு, எங்க அம்மா கையில சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. சுரேகம்மா, இந்த மாதிரி ஒரு மருமக கிடைச்சது நீங்க செஞ்சுட்டு வந்திருக்கிற அதிர்ஷ்டம். சுரேகம்மா மனசுக்குள்ள யோசிச்சாங்க, இவங்க எல்லாரும் என்னதான் இவளை இப்படி புகழ்றாங்கன்னு. சமையல் மட்டும் செஞ்சிட்டா போதுமா? அதே நாள் மத்தியான நேரத்துல சுரேஷோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களுக்காக சுரேகா ஆர்டர் பண்ண பீஸா டேபிள் மேல இருந்தது. ஆனா சுரேஷ் ஃப்ரெண்ட்ஸோட பார்வை மட்டும் அவனி செஞ்சிருக்கிற டேபிள் மேல இருக்கிற வடை மேல போச்சு. ஏய் சுரேஷ், இந்த வடை என்னடா இவ்ளோ ருசியா இருக்கு? இது வரைக்கும் எங்க வீட்ல கூட இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்ல. இது என்னோட வைஃப் அவனி செஞ்சதுடா. அவ சமையல்ல பயங்கர ஸ்பெஷலிஸ்ட். அப்படியா? இவ்ளோ நல்லா சமையல் செய்யற பொண்டாட்டி உனக்கு கிடைச்ச நீ செஞ்ச அதிர்ஷ்டண்டா. இப்படி எல்லாருமே அவனிய புகழ்றது சுரேகாவுக்கு பிடிக்கல. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சுரேகா அம்மாவோட கிட்டி பார்ட்டிக்கு சுரேகாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. எல்லாரும் மாடர்ன் ட்ரெஸ்ல வந்தா அவனி மட்டும் புடவை கட்டிக்கிட்டு எல்லாருக்கும் டீ காஃபிய குடுத்தா. என்ன சுரேகா, உங்க மருமக சம்பிரதாயமா புடவை கட்டிக்கிட்டு இருக்காங்க, இவங்க நம்மளுக்கு செட் ஆவாங்களா? ராஜி, நான் கூட அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால தானே இவள பார்ட்டிக்குள்ள எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன். இது எல்லாமே தூரத்துல இருந்து கேட்ட அவனி ரொம்பவே கவலைப்பட்டா. ஆனா பார்ட்டி எல்லாம் முடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கிளம்பும் போது அவனியோட டீ காஃபிய குடிச்சிட்டு அவனிய பத்தி புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அது எதுவுமே சுரேகாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அன்னைக்கு நைட்டு சுரேகா அவனிய திட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஏ அவனி, நீ எதுக்காக கிச்சனை விட்டு வெளியே வர? உன்னோட என்ன வேலையா இருந்தாலும் அது கிச்சனுக்குள்ள மட்டும்தான், சரியா? சரிங்க அத்தை. சுரேகா அவனிய திட்டுறத பார்த்த சுரேஷ் ரொம்பவே கவலைப்பட்டான். ஆனா அவனியோட சமையல் ருசி அந்த காலனி மொத்தம் பரவிச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சுரேகா வீட்டுக்கு நிறைய பேரு அடிக்கடிக்கு வந்து, அவனி நீங்க ஊர்காவ நல்லா செய்வீங்களாமே, எங்களுக்கு கொஞ்சம் குடுக்கறீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அவனியோட சமையல் இவ்ளோ ருசியா இருக்கா அப்படின்னு அப்பதான் சுரேகாக்கு புரிஞ்சது. சுரேகாவுக்கு இது ஒரு வியாபாரமா செஞ்சா என்ன அப்படின்னு யோசிச்சு தனக்குள்ள தானே, அவனியோட சமையல் ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னா இவளோட சமையல்ல ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கு, எதுக்காக எல்லாருக்கும் இலவசமா கொடுக்கணும், இத வியாபாரமா ஆக்கிட்டா அப்படின்னு யோசிச்சு சுரேகா அவனிய கூப்பிட்டு, அவனி உனக்கு சமைக்கிறது பிடிக்கும் தானே, ஒரு நாளைக்கு ஒரு 50 சமையல செய்தியா? கண்டிப்பா செய்யற அத்த, எனக்கு சமையல் செய்ய ரொம்ப பிடிக்கும் அத்த, என் கை சமையல எல்லாரும் சாப்பிடுறாங்கன்னு எனக்கு இஷ்டம்தான். அப்படின்னா ஒரு வேலை செய்யலாம், எல்லாருக்குமே இலவசமா சமைச்சு கொடுக்க நம்ம ஒரு ஹோட்டல ஆரம்பிக்கலாம். ஃபுட்ட ரெடி பண்ணி போடுற பெரிய ஹாட் பாக்ஸ கொண்டு வரேன். இந்த சிட்டி ஜனங்களுக்கு கிராமத்து சமையலோட ருசி என்னன்னு காட்டலாம். அதே நேரத்துல அங்க வந்த சுரேஷ் தன்னோட அம்மாவோட வார்த்தையை கேட்டு சந்தோஷப்பட்டான்.
மம்மி சூப்பர் ஐடியா மம்மி. நான் ஒரு ஆப்ப டெவலப்மெண்ட் பண்றேன். அதுல அவனி சமையல்னு பேரு போடுறேன். நீங்களும் கொஞ்சம் அவனிக்கு உதவி செய்யுங்க. இப்படி அவனியும் வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு காலையில சீக்கிரமே எந்திரிச்சு அவ சொந்த மசாலா போட்டு குழம்ப ருசியா செஞ்சு வச்சா. ஒரு நாளைக்கு 10 பாக்ஸ்னு ஆரம்பிச்ச வியாபாரம் போக போக 50 பாக்ஸா மாறி போச்சு. அவனியோட சமையல் நல்ல பேரை கொண்டு வந்து கொடுத்ததுனால சுரேகாவுக்கும் அவனி மேல மரியாதை வந்துச்சு. அப்போ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கிட்டி பார்ட்டில இப்படி சொன்னா, பாத்தியா ராஜி, என் மருமகளோட சமையலுக்கு தான் இந்த சிட்டியே காத்துக்கிட்டு இருக்கு. அவ கையில ஏதோ ஒரு பயங்கரமான மேஜிக் இருக்கு. ஆமா சுரேகா, உங்க மருமக மகாலட்சுமி, உங்க பிளானும் அற்புதம். அப்பதான் சுரேகம்மாவுக்கு புரிஞ்சது, மனுஷனோட மூஞ்ச பார்த்து யாரையுமே எடை போடக்கூடாதுன்னு. ஒரு நாள் அவனிய தேடி சுகுணம்மா பட்டணத்துக்கு வந்தாங்க. பட்டணத்துல அவனியோட பிளெக்ஸ பார்த்து சுகுணம்மா ஆச்சரியப்பட்டாங்க. அண்ணே, நம்ம அவனி இவ்வளவு நல்ல நிலைமைக்கு வருவான்னு நான் என்னைக்குமே யோசிக்கவே இல்ல. இதெல்லாமே சுரேகா நம்ம அவனியாலதாமா. ஆமாமா, என்னோட மாமியார் தான் என்ன என்கரேஜ் பண்ணி இந்த வேலையில சேர்த்து விட்டாங்க. அவங்கனாலதாம்மா இன்னைக்கு நான் இவ்ளோ பேரும் புகழோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவனி அப்படி சொன்ன உடனே சுரேகா கண்ணுல கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தா. சுரேகா அவனிகிட்ட போனா, அவனே என்ன மன்னிச்சிடுமா, நீ கிராமத்து பொண்ணுன்னு உன்னை ரொம்ப கேவலப்படுத்தி பேசிட்டேன். ஆனா நீ இந்த வீட்டுக்கு ஆலமரம் அப்படின்னு நிரூபிச்சு காட்டிட்ட. உன்னோட சமையல் எவ்வளவு நல்ல பேரை கொண்டு வந்து கொடுத்திருக்கு பாரு. அத்தை, நீங்க தான் அத்தை எனக்கு வழிகாட்டி கொடுத்திருக்கீங்க. நீங்க மட்டும் இல்லனா என்னோட சமையல் கிச்சன்லயே முடிஞ்சு போயிருக்கோம். நீங்க தானே இந்த சமையல லோகத்துக்கு பரிச்சயம் பண்ணீங்க. சுரேகா இப்ப சொல்லு, கிராமத்து மருமக வேணுமா இல்ல ஹை கிளாஸ் ஃபாரின் மருமக வேணுமா? எனக்கு நம்ம அவனி மாதிரி நல்ல கை ருசியான மருமக தாங்க வேணும். அப்படின்னா நம்ம அவனி தான் வேணும். அன்னையில இருந்து அவனிய சுரேகாம்மா நல்லா பாத்துக்கிட்டாங்க. காசு இருந்தா நல்ல வீட்டை கட்டலாம், மனசு இருந்தா நல்ல குடும்பத்தை கட்டலான்னு சுரேகாம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க.